வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல். உக்ரைனின் உக்கிர தாக்குதலால் விமான நிலையங்களை மூடியது ரஷ்யா. ராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல். பெருவிலில் கடத்தப்பட்ட 13 பேர் சடலமாக மீட்பு. எட்மண்டன் கார் விபத்தில் 4 உயிரிழப்பு. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்துக்கு இடையே அவசரமாக கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில். அமெரிக்காவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. எல்லையில் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் ராணுவ மந்திரி எச்சரிக்கை. சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் தலா $1000 வழங்கப்படும் ட்ரம்ப் தெரிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 51 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சந்திப்பு. உக்ரைன் போரில் ஒரே ஆண்டில் 45,287 ரஷ்ய வீரர்கள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் தொடர்பான பல்வேறு இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிக்கர் பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தையும் மீதும் பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சைபர் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பகல்காம் சுற்றுலா தள தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே இந்த சைபர் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் தொடர்ந்தும் 2வது நாளாக ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி மாஸ்கோவில் 4 முக்கிய விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான ரோஷாவியாட்சியா டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. வெவ்வேறு திசைகளிலிருந்து நகரத்தை தாக்குவதற்கு முன்பே சுமார் 19 உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. தாக்குதலின் முக்கிய அதிவேக வீதிகளில் ஒன்றில் சில இடிந்து விழுந்ததாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என மாஸ்கோவின் மேஜர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து உக்ரைனினும் கருத்து தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று இரவு கூடி இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக பல மாதங்களுக்கு தரைவழி தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு அமைச்சர்கள் ஏகமனதாக ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசாவை கைப்பற்றுவதும் கைப்பற்றிய பிரதேசங்களை கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்பாட்டுக்கு அமைய இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான விசேட துணை படையணிகளும் நிரந்தர சேவைக்காக அழைக்கப்பட்டுள்ளன. மிகுதியாக உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதுடன் ஹமாஸை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் தொடர்ச்சியாக அழுத்தங்களை இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னரே இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இஸ்ரேலிய அமைச்சரவை கொள்கை அளவில் தொண்டு நிறுவனங்களின் ஊடாக மனிதாபிமான உதவிகளை மீண்டும் வழங்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை கடந்த 2 மாதங்களாக இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியம் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தி வருகிறது எனவும் அதனை தவறும் பட்சத்தில் முற்றுகைக்கு உள்ளாகியுள்ள மக்கள் பாரிய உணவு பற்றாக்குறையினை எதிர்கொள்வார் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெருவில் கடத்தப்பட்ட 13 பேர் தங்க சுரங்கத்தில் இறந்த நிலையில் அவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் சுரங்க தொழிலாளர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் லிமாவாவிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வடக்கு லா லிபரடாட் பகுதியில் உள்ள பெருவின் படாஷ் மாகாணத்தில் உள்ள தங்க சுரங்கத்தில் இந்த கொடூர செயல் கண்டுபிடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆயுத குழுக்களால் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் முக்கிய தங்க உற்பத்தியாளர்களில் ஒன்றான பெருவின் முக்கிய பொருளாதாரத்துறையாக சுரங்க தொழில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் எட்மண்டன் நகரில் தெற்கில் இடம்பெற்ற பயங்கர கார் விபத்தில் 4 உயிரிழந்துள்ளதாக பொனோகா போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த விபத்து ஹைவே 2A மற்றும் டவுன்ஷிப் சாலை 434 பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. GMC அகாடியா வாகனத்தில் பயணம் செய்த 41 வயதான சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். டெஹுவான் வாகனத்தில் பயணித்த 26 வயது ஆணும் 14 வயது சிறுவனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதே வாகனத்தில் இருந்த 14 வயது சிறுமி விமானம் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதும் பலத்த காயங்களுக்கு பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்நாள் வெறும் மாஸ்க் வாஷிஷ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. GMC அகாடிய வாகனம் மற்ற வாகனங்களை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த டெஹுவான் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. விபத்து தொடர்பான விசாரணை தொடரும் நிலையில் இதுகுறித்து மேலும் தகவல்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளால் கலக்கமடைந்த பாகிஸ்தான் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டுமாறு கோரியுள்ளது. பொதுவான ஆலோசனையாக இன்றி சம்பந்தப்பட்ட தரப்புகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய மூடிய அறை கூட்டமாக இது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்றும் இதனால் பாகிஸ்தானுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் நீண்ட காலமாக உள்ளன. அதே நேரம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் கண்டனத்துக்குரியது. அதில் பலியானவர்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த காரணத்துக்காகவோ பொதுமக்களின் மீதான பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. சமீபத்திய பிரச்சினையினால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது. பிரச்சினைகளுக்கு ராணுவம் மூலம் தீர்வு ஏற்படாது. எனவே இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பதற்றத்தை தணிக்க முன்வர வேண்டும். எந்த தவறும் செய்யாதீர்கள். ராணுவ தேர்வு ஒரு தீர்வாகாது. இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டிகோ நகரின் டோரி பென்ஸ் கடற்கரையில் இருந்து 15 மைல் தொலைவில் படகு விபத்துக்குள்ளானதாக கடலோர காவல்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து விரைந்து சென்ற கடலோர காவல்படையினர் நடுக்கடலில் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதை கண்டுபிடித்தனர். அந்த படகு கடலில் கவிழ்ந்ததில் அதிலிருந்து 20க்கும் மேற்பட்டோர் கடலில் விழுந்துள்ளனர். இதில் 4 பேரை கடலோர காவல்படையினர் உயிருடன் மீட்டதாகவும் இந்த சம்பவத்தில் கடலில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 9 பேர் மாயமாகியுள்ளனர். மாயமான 9 பேரை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சிறிய ரக மீன்பிடி படகில் போதைப் பொருள் கடத்தி வந்தனரே வேறு நாட்டிலிருந்து அகதிகளை ஏற்றி வந்தனரா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகல்காம் தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற நிலையில் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என பாகிஸ்தான் மீண்டும் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டின் ராணுவ மந்திரி குவாஜா ஆஷிப் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயத்துக்காக இந்த பிராந்தியத்தை அணுவாயுத போருக்கு தள்ளுவதாக பிரதமர் மோடி மீதும் குற்றம் சாட்டிய ஆசிப் பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்வா மற்றும் பலுசிஸ்தானில் இந்தியா பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதாகவும் அபாண்டமாக பழி சுமத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய நபர்கள் கண்டறியப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் வசித்து வரும் சட்டவிரோத குடியேறிகள் நாட்டை விட்டு தாமாக வெளியேறினால் அவர்களுக்கு தலா $1000 வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டவிரோத குடியேறிகள் தங்கள் சொந்த நாட்டுக்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்காவை செய்து வரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் பிடியில் இன்னும் 59 பேர் பணைய கைதிகளாக உள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஹமாஸ் அமைப்பினரும் அடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் உட்பட இதுவரை 52,550க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. போர் பதற்றத்தை அணைக்க பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்ற நிலையில் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி சையது அசீம் முனீரை ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் ஆர்ச்சி நேற்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவுடனான மோதல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் ஆர்சி இன்று இந்தியா வர உள்ளார். அவர் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரியின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனில் சுமார் 2.5 ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் அதிகபட்சமாக 45,287 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த 2024ஆம் ஆண்டு உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு மிகவும் மோசமான ஆண்டு. அந்த ஆண்டில் மட்டும் ரஷ்யாவை சேர்ந்த 45,287 பேர் போரில் உயிரிழந்துள்ளனர். இது போர் தொடங்கிய 2022ஆம் ஆண்டில் உயிரிழந்த ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.